சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான சதுரங்க புதிரில் வந்து நம்ம மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த பசில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதான் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்டிங் பொசிஷன். ஸோ இந்த பொசிஷனை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை வந்து அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட போர்டில் செட்டப் பண்ணி உங்களுடைய கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். முக்கியமாக அந்த பசிலோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜென்ரலாக பசிலோட நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களுடைய கால்குலேஷன் விஷுவலைசேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக போர்டு விஷன் இம்ப்ரூவ் பண்ண அதனால் போர்டில் செட்டப் பண்ணுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பசிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஸ் லவர்ஸ் எல்லாருக்கும் இந்த பசிலை ஷேர் பண்ணி அவங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பசில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த பான் வந்து ஆக்சுவலாக ப்ரொமோட் பண்ணணும். அப்படி பண்ணால் நம்ம வந்து வின் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் நம்ம டேரெக்டாக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து பானால் பிஷப் அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே போகும்போது திரும்ப இன்னொரு பானை புஷ் பண்ணிவிட்டு பிஷப்போட டயகனல் வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா நம்ம குயின் ப்ரொமோட் பண்ணும்போது கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ப்ரொமோஷன் வந்து நாட் பாசிபிள். ஸோ இப்போ இந்த பொசிஷன் மட்டும் கிடையாது, ஜென்ரலாக ஒரு பொசிஷனில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் ஈஸியாக இருக்கும். அப்போ பானை வந்து புஷ் பண்ணுறது தான் இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ அந்த பானை புஷ் பண்ண விடாமல் ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஒரு பிளாக்கேட் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இது ஆக்சுவலாக ப்ரில்லியன் 3 சொல்லலாம். ஏன்னா பிஷப் F4 நீங்கள் பிஷப்பை ஃப்ரீயாகவே கொடுக்குறீங்க ஒரு டெம்போக்காக. ஏன்னா இப்போ கிங்கால் கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பானை ப்ரொமோட் பண்ணும்போது கிங்கால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா பானை பிடிக்க முடியாது. ஸோ குயினை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ப்ரொமோட் பண்ணிடலாம். ஸோ இந்த பொசிஷனில் இருக்கும்போது அவங்க கிங்கால் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் கிங்கை வந்து மூவ் பண்ணிவிட்டு நமக்கு பானு வழி விட்டு திரும்ப பழையபடி வந்து பிஷப்போட டயகனலில் ஓப்பன் பண்ணி பிடிக்கலான்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, அதுக்குள்ளே நம்ம ஒரு டெம்போ நான் சொன்னேன் இல்லையா, 1 டெம்போ ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து ப்ரொமோஷன் பண்ணிடலாம். ஸோ இங்கே இவங்க பானை புஷ் பண்ணால் கூட தே வில் ட்ராப் த பிஷப். அதனால் அது பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த பசிலுக்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஸ் பசிலில் நம்ம திரும்பவும் சந்திப்போம்.